உன் ஆணவத்தை அடக்கி உன் அகம்பாவத்தை உடைச்சி உன் திமிரு வீம்பு எல்லாத்தையும் அடக்கி உன் கொட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டி வாழ்க்கைனா உனக்கு என்னன்னு புரிய வைக்கல. நாங்க ராஜசேகர் சாரதா கிடையாது. தாத்தா, சரவணா எங்க இருக்கான், எப்படி இருக்கானாவது? எதுக்குமா சொல்லணும்? எங்க பேரனை பத்தின டீடைல்ஸ இன்னொரு பொண்ணு கிட்ட, அதுவும் இன்னொருத்தனோட பொண்டாட்டி கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அத்தை, நீங்க மட்டும் போயிட்டு வரீங்களா? ஏன் சௌந்தர்யா அப்படி சொல்ற? இல்ல, அப்பா ரொம்ப கோவமா பேசியிருக்காரு, அதான். நீங்க மட்டும் போய் பேசி பாருங்க. அவர் நல்லா பேசினா நான் பின்னாடியே வரேன். நீ வேற ஏன் சௌந்தர்யா பயந்துட்டு இருக்க? அண்ணன் ஏதோ வேட்டையனையும் மீனாட்சி அப்படி பேசியிருப்பாரு. ஆனா என்கிட்ட எல்லாம் கோவமா பேச மாட்டாரு. என் மேல தங்கச்சின்னு அம்புட்டு பாசம் தெரியுமா சௌந்தர்யா உனக்கு? சரி, கதவு தர கதவு தர. சாரதா, அந்த அருவாவை தாண்டி யாராவது வீட்டுக்குள்ள வர பார்த்தாங்க, அவங்களுக்கு கால் இருக்காது. ஜாக்கிரதை. அண்ணே. சாரதா, எனக்கு யாராவது அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க? இல்லங்க, உங்க அப்பா அம்மாக்கு நீங்க ஒரே புள்ளதான். அப்போ யாரு இந்தம்மா என்ன பார்த்து அண்ணன் சொல்றது? அண்ணே, இப்ப எதுக்குன்னு எல்லார் மேலயும் கோபப்பட்டு இருக்கீங்க? கோபப்படாம வேற என்ன பண்ண சொல்ற? நல்லா உன் தலைமையில உன் பேத்திக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சல, இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்க வந்து நிக்கிற? அண்ணி, நீங்களும் எதுக்குன்னு இப்ப கோவப்படுறீங்க? ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அப்ப நடக்காது ஆட்டோல போயிடுச்சா? ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன் மீனாட்சி வேட்டையன் கல்யாணத்தை நீங்க தடுத்து நிறுத்தல? என்னண்ண, கண்ணாலத்துக்கு நீங்களும் வரல. கண்ணாலத்தை நிப்பாட்டினா தமிழ் என்ன சொல்லுவான்? அப்போ உயிருக்கு பயந்துகிட்டு உங்க பேத்தி வாழ்க்கைய நாசம் படுத்திருக்கீங்கல்ல? அப்படி என்னத்துக்கு நீ உசுறு வாழணும்ங்கற? அண்ணி, கண்ணாலத்தை தான் என்னால நிறுத்த முடியல. ஆனா நான் இன்னைக்கு வரைக்கும் சரவண கட்சி தான். உன்னையெல்லாம் எப்பவோ நாங்க கட்சியை விட்டு விலக்கியாச்சு. சப்போர்ட் பண்ண வேண்டிய நேரத்துல சப்போர்ட் பண்ணல. இப்ப எதுக்குமா உன் சப்போர்ட்? நல்ல ஓட்டோ கள்ள ஓட்டோ அத எலெக்ஷன் அன்னைக்கு தான் குத்தணும். அத விட்டு எலெக்ஷன் முடிஞ்சு மறுநாள் வந்து ஓட்டு போடணும்னு சொன்னா யாருக்கு வேணும் ஓட்டுங்கிற? ஓடி போயிடு. அப்பா. சாரதா, இவ நமக்கு பிறந்தவ இல்லங்க. ஹாஸ்பிடல்ல எப்படியோ குழந்தை மாறி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் பெத்த பொண்ணு எப்படி எல்லாம் கஷ்டப்படுதோ தெரியலங்க. அம்மா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேசுவாங்க? எங்களுக்கு பிறந்த மகளா நீ இருந்திருந்தா உன் கண்ணுக்கு முன்னாடி உன் மகளுக்கு அப்படி ஒரு அநியாயம் நடந்த போது நீ வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்திருக்க மாட்ட. கல்யாண தண்ணிக்கு அந்த வேட்டையங்கிட்ட போய் தாலி கட்டினது கட்டியாச்சு, இனி நீயும் மீனாட்சி தான் புருஷ மண்டாட்டின்னு சொன்னியாமே. அப்புறம் எதுக்கு நீங்க வந்து பீலிங்க குடுக்கற? மீனாட்சி தான் சரவணனை மறக்க மாட்டேங்கிறாளேமா. அது வான் பாடு, வான் மகா பாடு. அத பத்தியெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது. அன்னைக்கு நீ சொன்ன, அதே தான் இப்ப நாங்க சொல்றோம்.
தாலி கட்டுனது தான். யாருக்கும் யாருக்கும் கல்யாணம் நடந்ததோ அவங்கள நல்லா வாழ சொல்லு. இப்போ இடத்த காலி பண்ணு. அண்ணே சரவண இப்போ இனிமே யாராவது சரவணனை பத்தி கேட்டா நாங்க பேச மாட்டோம். இந்த அருவா தான் பேசும். போங்க போங்க, சொல்லல. நீங்க போய் வேற யாரையாவது அனுப்பி விட்டீங்க, அப்போ உங்களை தான் வெட்டுவேன். நீ இந்த பக்கம் வரவே கூடாது. ஆமா, இனிமே சரவண எங்கன்னு யாராவது கேட்டுக்க வரணும். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன மீனாட்சி அவர் அப்படி பேசுறாரு? நான் கூட உங்ககிட்ட தான் கோவப்படுறாரு, ஆனா என்ன பார்த்தா ஒண்ணும் சொல்ல மாட்டாருன்னு பார்த்தா இந்த வசவுன்னு இல்ல, நீ எல்லாம் எதுக்கு இன்னும் உசுரோட இருக்கேன்னு கேட்டுவிட்டாரு. ஏன் அப்பதான் அவர் எல்லார் மேலயும் எப்படி கோவப்படுறாரு? தெரியலையாத்தா? இவ்ளோ கோவம் இருக்கிறவங்க அப்புறம் ஏன் இந்தியாவுக்கு வந்தாங்க? அதுவும் தெரியலத்தா. ஷியோ, அம்மா உன்கிட்ட எதுவும் பேசலையா? ஏன் பேசாம? அவளுக்கு தான் நல்ல வசம் விழுந்துச்சு. என்னம்மா சொன்னாரு? அவரு என்ன அவரோட பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டாரு மீனாட்சி. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறாங்க அவங்க? உன் கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்தலையாம், வேடிக்கை பார்த்துக்கிட்டு அச்சதை போட்டுட்டு இருந்தேனா. கல்யாணத்தை கண்டு பொங்காதவ என் மகளே இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரவணனுக்கு என்ன ஆச்சோ நம்ம தெரியாம இருந்தோம். சரி, அண்ணன் அண்ணி வந்ததுக்கு அப்புறம் அந்த கேள்விக்கு ஒரு விடை கிடைக்கும்னு நினைச்சோம். ஆனா இப்ப அதுவும் இல்லாம போயிடுச்சே. அம்மா ஒரு வாட்டி பாட்டி கிட்ட தனியா பேசி பார்க்கலாமா? அவங்க தான் தாத்தாவை விட அதிக கோவமா இருக்காங்க. உன் தாத்தா பேசுனதுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்ததே உன் பாட்டி தான். மீனாட்சி, அந்த காலத்துல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாயமா போயிட்டாருன்னு எல்லாரும் சொல்லி அழுவோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்ல நம்ம சரவணன் கதை. ஏமா இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா? உண்மையிலே சரவணன் எங்கதான் இருப்பான்? என்ன கேட்டா நான் என்னடி சொல்லுவேன்? மீனாட்சி மீனாட்சி, இத பார்த்தா உன் அத்தை மீனாட்சிக்கு ஒரு போன் போட்டு கொடு, நான் வேணா பேசி பாக்குறேன். அது சரி, அவங்களும் இப்ப நம்பரை மாத்திட்டாங்க. போன் போட்டா போகவே மாட்டேங்குது. ஐயோ, ஏன் எல்லாருமா சேர்ந்து இப்படி வில்லங்கத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க? ஒண்ணும் தெரியலையே. ஏன் சௌந்தர்யா, ஒரு வேளை சரவணனுக்கு ஏதாவது ஆயிருக்குமா? அப்பதா வெறும் பார்த்தியால கூட இன்னொரு தடவை அப்படி சொல்லாத. சரவணனுக்கு ஒண்ணும் ஆகாது. அவனுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. ஏய், நீ எதுக்கு இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அவனை பத்தி யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. அப்ப மனசு அப்படித்தானே நினைக்க சொல்லும். இல்லம்மா, சரவணனுக்கு எதுவும் ஆயிருக்காது. சரி, எதுவும் ஆயிருக்காதுன்னே நம்புவோம். நீ ரிலாக்ஸா இரு. உன் தாத்தாவும் பாட்டியும் இப்பதானே வந்திருக்காங்க, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஆமா மீனாட்சி, பொறுமையா பாப்போம். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லாமலா போயிடும்? பாண்டி, அப்பா அப்பா நில்லு. எங்க போயிட்டு வர? எங்க போயிட்டு வரேன்னு கேட்டேன். எதுக்குல? இல்ல, இப்பெல்லாம் நீ வீட்டுல அடிக்கடி தங்குறது இல்லையாமே, அதான் கேட்டேன். பதில் சொல்லு. ஒரு வேலையா வெளியூர் போயிருந்தேன்.
வெளியூர்னா எதுக்குல போலீஸ்காரங்க கணக்கா இத்தனை கேள்வி கேட்குற? காரணமாக தான். மதுரை வரைக்கும் போயிருந்தேன். இல்லையே, ராத்திரி 8 மணிக்கு மேலே தென்காசி பக்கமாக வண்டியை பார்த்துதா பயலுக சொன்னானுங்க. அவனுங்களையும் பார்க்குற, கேள்வி கேட்டதுன்னா பதில் சொல்லு. 8 மணிக்கு பிறகு மதுரைக்கு போனேன். அதுக்கு என்னல இப்ப? 10 மணிக்கு கடையநல்லூர்ல உன் வண்டியை நானே பார்த்தேன். நீ எதையோ மறைகிறேன்னு தெரியுது. அது என்னன்னு நீயே சொல்லிட்டனா நல்லா இருக்கும். என்ன நேரம் வரும்போது சொல்றேன் பாண்டி. அந்த நேரம்லாம் வந்துச்சு, எனக்கு இப்பயே தெரிஞ்சாகணும். சொல்லு. கோவப்படாம நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கேளு பாண்டி. முதல்ல விஷயத்த சொல்லு. உங்க அம்மா காலமானதுக்கு அப்புறம் நான் ஊருக்கு தெரியாம வேற ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தேன் பாண்டி. என்னோட அடிதடி வாழ்க்கை பிடிக்காத என் 2வது சம்சாரம் என்னை விட்டு போறதா லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்களுக்கு பிறந்த கை குழந்தையோட கண்காணாம போயிட்டா. நானும் அவங்கள தேடாத இடமே இல்லை. ஒரு காலத்துக்கு அவங்க உயிரோடவே இல்லைன்னு நினைச்சு நான் தேடுறதே விட்டுட்டேன். கடைசியா அந்த மீனாட்சி கல்யாணத்துல ஒரு ஃபோன் வந்ததே, அது வேற யாரும் பேசல பாண்டி, உன் சின்னாத்தா தான் பேசினா. சின்னத்தாவா? அதுக்கப்புறம் நான் தேடி அலைஞ்சதுல அவங்க கடைநல்லூர்ல இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சேன். அடிக்கடி உன் சின்னாத்தாவையும் உன் தங்கச்சியும் தான் நான் பார்த்துட்டு வரேன் பாண்டி. இதை நான் அவங்ககிட்ட சொன்னா நீ எப்படி ஏத்துப்பேன்னு தெரியல. அதான் இத்தனை நாளா நான் அவங்ககிட்ட சொல்லலை. மற்றபடி நான் இதை மறைக்கணும்னு நினைக்கல பாண்டி. பாண்டி, நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுடா. நீ, நான், சின்னாத்தா, தங்கச்சின்னு எல்லாரும் ஒரே குடும்பமா ஒன்னா இருக்கலாம் பாண்டி. பாண்டி, உன் தங்கச்சி துளசி கூட அப்படியே. வாங்கடா பாண்டி, 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 எங்கடா போற? இப்படி யாரும் இல்லாத அனாதை பையன் மாதிரி வேட்டையன் கஷ்டப்படுறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்ல. வேட்டையனுக்கு யாரும் இல்லைன்னு யார் சொன்னது? மீனாட்சி போனதுக்கு அப்புறம் வேட்டையனோட வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. ஒரு முடிவு தான் இன்னொரு தொடக்கத்துக்கு வழிவகுக்கும். அப்படின்னா அவனுக்காகவே பிறந்த மாதிரி யாராவது வருவாங்கன்னு. யாரு வரப்போறா? அண்ணே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? நான் வந்துட்டேம்மா. இந்த நிழல்ல உட்காருமா. என்னம்மா கஞ்சி பானையெல்லாம் கொண்டு வந்திருக்க? ஆமாண்ணே, வீட்டுல கம்பங்கூழு, கருவாட்டு குழம்பு, மாங்காய்லாம் செஞ்சோம். அத கேரியர்ல போட்டு கொண்டு வந்தா டேஸ்ட் நல்லா இருக்காதுல்ல, அதான் மண்சட்டியில கொண்டு வந்த. மண்சட்டியில கம்மங்குழா? அடடடே, கேட்கும் போதே நாக்குல ருசி அறியுதுல்ல. என்ன தங்கச்சி? வேட்டைய பாவம் இல்லைண்ணே. என்னம்மா சொல்ற? நேத்து அவன் கதையெல்லாம் என்கிட்ட சொன்னானே, அதை கேட்ட உடனே எனக்கு மனசு சங்கடமாயிடுச்சு. அவன் கதையா? அப்படி என்ன சொன்னா? காதல் கதை, கல்யாண கதை எல்லாத்தையுமே சொன்னானே.
ஓ சொல்லிட்டானா? அந்த பொண்ணு இவனுக்கு அவ்வளவு கெடுதல் பண்ணிருக்கா. அவனுக்கு எப்படி இவனால நல்லது பண்ண முடியுது? அவன் பொதுவாவே அப்படிதாம்மா, பிடிக்காதவங்களுக்கே நல்லது பண்ணுவான். அந்த புள்ள வேற அவன் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச புள்ள. அவளுக்கு எப்படி நல்லது பண்ணாம இருப்பான்? மீனாட்சி வேட்டை எனக்கு ரொம்ப பிடிக்குமாண்ணே? பிடிக்கும் மாவா உசுருதா. என்னத்த உசுரா இருந்து என்ன பிரயோஜனம்? அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு விதியே இல்லையே. அங்க பேரு விவசாயத்துல மாமங்கிட்ட போட்ட சவால்ல ஜெயிக்கணும்னு எப்படி மாடு கணக்கா உழைக்கிறான் பாரு. ஜெயிச்சா கூட என்ன பலன்? அவன் என்ன மீனாட்சி கூட வாழவா போறான்? வேட்டையை என்னென்ன முடிவெடுத்திருக்கான்? கனடாவுக்கு கூட்டு போறானா? ஊர்ல இல்லாத கதையா இருக்குதா? அவன் பொண்டாட்டியை அவ காதலனோட சேர்த்து வைக்க போறானா? என்ன மீனாட்சி சரவணனோட சேர்த்து வச்சதும் வேட்டையனோட கதி என்னென்ன? அதோ கதிதான். கஞ்சி ஊத்த கூட யாருமே இல்லாம வக்கத்து போய் திரிவான். புருஷன் வெயிலும் மழையும் பார்க்காம வேலை செய்யறப்ப பொண்டாட்டிங்கிறவ என்ன செய்யணும்? மதிய வெயில்ல கொஞ்சம் கஞ்சியை ஆக்கி அப்படியே அவ கையால பிசைஞ்சு அள்ளி வச்சு புருஷன் பசியா ஆத்தணும். அது வாழ்க்கை. இப்படி யாரும் இல்லாத அனாத பையன் மாதிரி வேட்டையன் கஷ்டப்படுறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. வேட்டையனுக்கு யாரும் இல்லைன்னு யார் சொன்னது? மீனாட்சி போனதுக்கு அப்புறம் வேட்டையனோட வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. ஒரு முடிவு தான் இன்னொரு தொடக்கத்துக்கு வழிவகுக்கும். அப்படின்னா அவனுக்காகவே பிறந்த மாதிரி யாராவது வருவாங்கன்னு. யாரு வர போறா? யாருன்னு சொல்லு. அட சொல்லுப்ல. ஓய் வேட்டையா, நேரம் ஆயிடுச்சு. கை கால்லாம் கழுவிட்டு வா சாப்பிடலாம். மஞ்சட்டில என்ன கொண்டாந்துருக்க? கம்மங்கூழும் கருவாட்டு குழம்பும் மாங்காயும் கொண்டு வந்திருக்கேன். அப்படி போடு. அப்படியே கூட ஹார்லிக்ஸ் மாதிரி சாப்பிட்டுறேன். புடிடா. இந்த பிள்ளை எதுக்கு இதெல்லாம் பண்ணுது? புருஷன் வெயிலும் மழையும் பார்க்காம வேலை செய்யறப்ப பொண்டாட்டிங்கிறவ என்ன செய்யணும்? மதிய வெயில்ல கொஞ்சம் கஞ்சியை ஆக்கி அப்படியே அவ கையால பிசைஞ்சு அள்ளி வச்சு புருஷன் பசியா ஆத்தணும். அப்ப யாராவது வருவாங்கன்னு சொன்னது இவதானா? எப்படி இருக்கு? இன்னைக்கு ராத்திரி நம்ம அங்கதான் போறோம். கதவை தட்டுறேன். கதவை திறந்து உள்ள போனதும் ஆத்தாலையும் மவளையும் வெட்டி பொலி போட்டு அதே இடத்துல புதைக்கிறோம். கடையநல்லூர்ல 1 ஏக்கர் நிலம், சொந்த வீடெல்லாம் இருக்காமாண்டி. சும்மா ராஜபோக வாழ்க்கை தானா? அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னா போதும், உங்க அப்பா கீழ்ச்ச கூட தாண்டவே மாட்டாராமா. ஆமா மாப்ள, இது யார் சொன்னது உனக்கு? இருக்கவே இருக்கான் ஸ்பையு, நம்ம பாண்டியோட டிரைவரு. உங்க அப்பா அடிக்கடி ஊர்ல இல்லைன்னதும் ஏதோ மக இறந்த துக்கத்துல கோயில் கோலம் போயிருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்படி கூத்தியா வீட்டுக்கு போயிருப்பாருன்னு நினைக்கல. உங்க அப்பா மேல இருந்த மரியாதை போயிடுச்சு பாண்டி. சே, இன்னொரு விஷயம் பாண்டி சொன்னா கோச்சு கூடாது. என்னடா? உங்க அப்பாவோட சின்ன வீடு விஷயம் தெரிஞ்சதுனால தான் உங்க அம்மா கூட அரளி விதையை அரைச்சி தின்றுச்சுன்னு எங்க பெரியப்பா சொல்லியிருக்காரு. அப்ப கூட நான் நம்பல பாண்டி. ஆனா இப்ப அதுதான் உண்மையா இருக்கு. இது இப்படியே விடக்கூடாது பாண்டி. ஆரம்பத்துல கிள்ளி எரிஞ்சிடணும், இல்லனா நாளைக்கு உனக்கே வினையா வந்து நிக்கும். என்னடா சொல்றீங்க? இந்த சின்ன வீட்டு மயக்கத்துல உங்க அப்பா இருக்கிற சொத்தெல்லாம் அந்த அம்மா பேர்ல எழுதி வச்சுட்டா நீ என்னடா பண்ணுவ? வேற என்ன, டைரக்டா நடுத்தருதான்.
இதை இப்படியே விட்டுறக்கூடாது பாண்டி. முழிச்சுக்க. இதை இப்படியே விட்டு வைக்கிறது நல்லதில்ல. எங்களால அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த விஷயம் ஊருக்கு தெரியுது முன்னாடி முடிச்சுன பாண்டி. இல்லைன்னா அந்த அம்மா நடு வீட்டில் உட்காந்து நாட்டாம பண்ணும். உனக்கு ஓகேயா? முடியாது. முடியாது. என் அம்மா இருந்த வீட்டுல எவளையும் உள்ள போக விட மாட்டேன். டேய் சிவா, சொல்லு பாண்டி. பொருள் எடுத்து வண்டியில போடுறா. சரி பாண்டி. டேய், அவ வீடு உனக்கு தெரியுமா? தெரியும் பாண்டி. இன்னைக்கு ராத்திரி நம்ம அங்கதான் போறோம். கதவை தட்டுறேன். கதவை திறந்து உள்ள போனதும் ஆத்தாளையும் மவளையும் வெட்டி பொலி போட்டு அதே இடத்துல புதைக்கிறோம். சரி பாண்டி. பண்ணிடலாம் பாண்டி. துளசி, யாரோ கதவு தட்டுறாங்க. யாருன்னு போய் பாருமா. யாருமா இந்த நேரத்துல? தெரியலம்மா, போய் பாருமா. யாரு? யாருன்னு கேக்குறேன்ல. யாருங்க? பதில் சொல்லுங்க.